3 marks question first question பார்ப்போம். A cubical ice cream brick of age 22 centimeter is to be distributed among some children by filling ice cream cone of radius 2 centimeter and height 7 centimeter to its brim. How many children will get the ice cream cones? So the question clear-ஆ பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்ம மேரேஜ்ல எல்லாம் போனோம்னா ஒரு பாக்ஸ்ல ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க, கரெக்டா? இது கியூபிக்கல் ஷேப், நான் கியூபாய்ட் மாதிரி போட்டிருக்கேன். கியூபிக்கல் ஷேப் பண்ணும்போது எல்லா சைடும் சேம் 22 22 22, சரியா? பேசினேறாங்க உனக்கு எத்தனைரா, நீ பாரு, நீ போய் தனியா பேசினேரா. இதெல்லாம் கியூபிக்கல் வால்யூம். இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கோன் ஐஸ் என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து ஸ்கூப் பண்ணி ஒரு கோன்லயும் ஃபில் பண்ணுவாங்க. யூஸ்வலா கோன்ல எக்ஸ்ட்ராவா ஃபில் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டா கோன் வரைக்கும் தான் ஃபில் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா மேலாம் எதுவும் இல்லை, சரியா? கரெக்டா கோன் அளவுக்கு ஃபில் பண்றாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க, இந்த ஒரு பாக்ஸ்ல இருக்கிற பெரிய பாக்ஸ்ல இருந்து இது மாதிரி எத்தனை ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி எத்தனை பசங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் வால்யூம் ஈக்குவல்ன்ற கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போறோம், சரியா? வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு n times the volume of cone. n times the volume of cone. கோனோட டைமென்ஷன்ஸ்னா கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் 2 cm, ஹைட் வந்து 7 cm. அப்ப வால்யூம் ஆஃப் கியூப் a கியூப் n into volume of cone 1/3 pi r square h. a cube என்னும்போது 22 into 22 into 22 equal to n into 1/3 into 22/7. ரேடியஸ் வந்து 2 into 2, height வந்து 7. so n மட்டும் அப்படியே இருக்கட்டும். 22 so இத கிராஸ் மல்டிபிள் அப்படியே பண்ணிக்கலாம். இந்த 3ம் 7ம் இந்த சைடு வந்துரும். 3 into 7 இந்த சைடு வந்துரும். இந்த மேல இருக்கிற டர்ம்ஸ்லாம் கீழ வந்துரும். 22 into 2 into 2 into 7. so அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. 22 22 கேன்சல் ஆயிடும். இந்த 7 7 கேன்சல் ஆயிடும். 2 11 சார், அதே மாதிரி இது 2 11 சார், சரியா? so 3 into 11 33. 33 into 11, so 33 again 33 வரப்போகுது. 3 6 3. so அவங்க வந்து 363 சில்ட்ரன்ஸுக்கு ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி தரலாம். spherical capsule in the shape of cylinder with 2 hemisphere stuck to each other of its end. so ஒரு சிலிண்டர் 2 hemisphere இந்த சைடு இருக்கு. the length of the entire capsule is 14 mm. the diameter of the capsule வந்து 5 mm. find the surface area. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, curved surface area of cylinder plus CSA of hemisphere. எத்தனை ஹெமிஸ்பியர் இருக்குன்னா 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ இன்டூ 2 போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பாருங்க. இது 5 அப்படின்னும் போது இது 2.5. ஸோ இந்த டைமென்ஷன் 2.5, இந்த டைமென்ஷன் 2.5. அப்ப நடுவில் இருக்கிற லென்த் ஆஃப் சிலிண்டரோட ஹைட் வந்து 9 வரும். 9 + 5 தான் 14. அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து என்ன வரும்? 2 pi RH plus 2 into curved surface of hemisphere. hemisphere na 2 pi r square. 2 pi r square. இங்கேயும் காமன் டர்ம்ஸ் வெளியில எடுத்து பண்ணோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். 2 pi r எடுத்தனா h plus ஒரு 2 இருக்கும், ஒரு r இருக்கும், சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 2 into 22/7. ரேடியஸ் 2.5, சரியா? 2.5. அப்படி இல்லைன்னா 5/2 போட்டுக்கணும், சிம்பிளா முடிஞ்சிடும். 5/2 பிராக்கெட்ல ஹைட் ஆஃப் சிலிண்டர் தான் வரும். ஹைட் ஆஃப் சிலிண்டர் 9 plus 2r. 2r போது 5 வந்துடும், சரியா? 2r போது 5. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். இந்த 2 கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 22/7 into
5 9 into 9 plus 5 14. இப்போ இது ஈஸியாவே கேன்சல் ஆயிடும். 7 1s are 7 2s are 2 5s are 10. 22 into 10 220 centimeter mm ல தானே கொடுத்துருக்காங்க. 220 mm square. சரியா? கேன்சல் அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் article was made by scooping out hemisphere from each end of the solid cylinder as shown in the figure. diagram அவங்களே கொடுத்திருக்காங்க. entire height வந்து 10 cm base and its base radius வந்து 3.5 cm. find the total surface area of the article. total surface area னா என்ன பண்ண போறோம்? curved surface area of cylinder plus ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, அதை ஸ்பியரா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 curved surface area of hemisphere. போன சம் ஏரியா தான் இருக்குது லைட்டா. சரியா? அப்ப curved surface area of cylinderனா 2 pi rh plus 2 into curved surface area of hemisphere. ஹெமிஸ்பியர்னா ஃபார்முலா 2 pi r square. அகைன் இதுல காமன் டர்ம்ஸ் எத்தனா 2 pi r எத்தனா h plus 2 pi r போயிடுச்சு 2r ன்னு வரப்போகுது. சரியா? அப்ப 2 into 22/7 ரேடியஸ் எவ்வளவு? 3.5 ஹைட் வந்து 10 plus 2r என்னும் போது 2 into 3.5 2 into 3.5 7 ன்னு வரும். சரியா? இப்ப இதை கேன்சல் பண்ணனா 3.5 2 டைம்ஸ் பண்ணினாவே 7 வரும் பாருங்க. 10 7. ஸோ 1 சார் 2 சார் போட்டுக்கலாம். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். 22 வரும். 10 plus 3.5 into 2 7. So 22 into 17. So 22 into 17. 7 2s are 14. 7 2s are 14 plus 1 15. 22 473. 374 centimeter square. Next question, determine the ratio of volume of cube. Volume of cube. சரியா? ஒரு cube போட்டுக்கலாம். அதோட volume of cube which with exactly fit in the cube. Sphere which with exactly fit in the inside the cube. அப்ப ஒரு ஸ்பியர் உள்ள கரெக்டா உட்காருதான். சரியா? ஒரு ஸ்பியர் உள்ள கரெக்டா உட்காரும் போது இதோட ரெண்டுத்தோட வால்யூம் கேக்குறாங்க. சரியா? வால்யூம் v1 வந்து வால்யூம் ஆஃப் கியூப், v2 வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். சரியா? இப்ப இதோட டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நான் சப்போஸ் இந்த ஃபுல் லென்த் ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து என்ன வரும்னா ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் அதுல பாதி தான் வரப்போகுது. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து a/2 வரும். வால்யூம் ஆஃப் கியூப் v1 கியூப் பண்ணும்போது a கியூப் வரப்போகுது. v2 வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 pi r cube. 4/3 pi r cube. r க்கு பதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ரேடியஸ் வந்து a/2 இருக்கு. 4/3 into 5 into r வந்து a/2 cube போட்டுக்கலாம். இப்போ v1/v2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. a cube divided by 4/3 pi into a cube by 2 to the 4 4 2s are 8 ன்னு வரும். 4 1s are 4 2s are பண்ணிக்கலாம். a cube divided a cube by 1 ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து pi a cube divided by 6. இதை ரெசிப்ரோகேட் பண்ணீங்கன்னா நான் வரும் பாருங்க. a cube by 1 into 6 divided by pi by a cube. சரியா? அப்ப 6 by pi ன்னு வரப்போகுது. பையோட வேல்யூ 3.14 இல்ல 22/7. இது வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டாலே போதும். ஸோ ரேஷியோ ஆஃப் v1/v2 வந்து 6/5. Next question, a juice seller was serving his customer using the glass. The inner diameter of the cylindrical glass was 5 cm. So diameter வந்து inner diameter வந்து 5 cm. அப்ப radius வந்து 2.5 cm. சரியா? But the bottom of the glass had hemispherized portion. So இது மாதிரி ஏத்தி வச்சிருப்பாங்க. அப்பதான் நான் ஜூஸ் கொஞ்சம் கம்மியா பிடிக்கும், அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். சரியா? இது மாதிரி ஏற்றி வச்சுட்டு இருப்பாங்க. ஐஸ்கிரீம்லாம் வாங்கினா கூட அருண் ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும்.
கீழே இருக்குது இப்படி இருந்தா நிறைய வால்யூம் பிடிக்கும். அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி ஏற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அப்பனா இப்படி ஏற்றி வைக்கிறதால என்ன ஆகும், உள்ள குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஆனா பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஹெமிஸ்பியர் ரைஸ்டு போர்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் கிளாஸ். இஃப் த ஹைட் ஆஃப் கிளாஸ் 10 சென்டிமீட்டர். இப்ப இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த அப்பேரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த கிளாஸ் அண்ட் இட்ஸ் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ, ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்பேரண்ட்னா மொத்தமான அர்த்தம். அப்பேரண்ட் கெப்பாசிட்டி, அப்பேரண்ட் கெப்பாசிட்டி ஜஸ்ட் சிலிண்டர், ஃபுல் சிலிண்டர் எத்தனா போதும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை வந்து 22/7, ரேடியஸ் வந்து ரேடியஸ் 2.5 தானே, 5/2 எடுத்துங்க. 5/2 இன்டூ 5/2 இன்டூ ஹைட், ஹைட் வந்து 10. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ணணும். இது அப்பேரண்ட் ஹைட்டுக்கு வர ஆன்சரு. நெக்ஸ்ட் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஆக்சுவல் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது என்ன பண்ண போறோம், இந்த அப்பேரண்ட்ல இருந்து இந்த ஹெமிஸ்பியரை மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். ஆக்சுவல் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 பை ஆர் கியூப், 2/3 பை ஆர் கியூப். இதுதான் வந்து ஆக்சுவல். சரி, ஆக்சுவலுக்கு என்ன பண்ணலாம், காமனா எடுத்துக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் காமனா எடுத்தீங்கன்னா h மைனஸ் 2/3 பை ஆர். சரியா? அப்ப 22/7, ரேடியஸ் 5/2 எடுத்துங்க. அகைன் 5/2, h ஓட வேல்யூ 10 மைனஸ் 2/3 இன்டூ ஆர். ஆர் வந்து நான் வரும் 5/2 வரும். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 5/3. அப்ப 22/7. இதை கூட என்ன பண்ணிக்கிறேன், 2 1s are 2 11s are சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 2 1s are 2 11s are வேற எதுவும் கேன்சல் ஆகல. 11/7 இன்டூ 25 போட்டுக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், 10 மைனஸ் 5/3 சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கும். 11/7 இன்டூ 25 இன்டூ எல்சிஎம் எத்தா 30 மைனஸ் 5/3. அப்ப 11/7 இன்டூ 25 இன்டூ 25/3. 25 இதை மல்டிபிள் பண்ணி சிம்பிளி, இதுமே இதுல கேன்சல் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணோம். 25 இன்டூ 25 625 வரும். செக் பண்ணிடலாம். 5 5s are 25, 5 2s are 10, 12, 50, 5 2 6 625. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 625. 625 இன்டூ 11 பண்ணனா 5 7 8 6 8 7 5. அப்ப 6875 divided by 21. 6875 divided by 21. 21 3s are 21 into 3 பண்ணா 3 1s are 3 6. 3s are 63. Remaining 5 7. 3s are 60 ஆயிடும். அப்ப 2s are 21 into 2 பண்ணினா 2 1s are 2 4 42. 2s are 42. 5 1 5 1 next number இருக்கும்ல 5. அப்ப 21 5s are வருதா பாருங்க. 5 1s are 5, 5 2s are 10. அப்ப அதிகமாகவே போலாம். 21 into 7 பண்ணினா 14, 8 பண்ணினா அதிகமாயிடும். சரியா? அப்ப 7 தான். 7s are 147. அப்ப ரிமைனிங் 4 1 8 வரும். பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 3 டைம்ஸ் பண்ண 4 டைம்ஸ் பண்ணா அதிகமாயிடும். 21 into 3 பண்ணினா 63 வரும். 63. ரிமைனிங் 7 10ல 3 போச்சுன்னா 7 1 0 170. 170க்கு என்ன பண்ணலாம், எந்த நம்பர், ஒரு 2 டெசிமல் போட்டினா போதும். 170க்கு 21 into 6 2s are 12, 8 பண்ணலாம். 21 into 8 பண்ணனா 8 2s are 16. So 8. So actual capacity வந்து actual capacity 327.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அப்பேரண்ட் கெப்பாசிட்டியும் கண்டுபிடிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. 3.14 இன்டூ 10 பண்ணேன்னா இன்டூ 10 இன்டூ 25 டிவைடட் பை 4
இது 31.4 into 25 பண்ணா 5 4s are 20, 5 1s are 5, 2 7, 5 3s are 15, 8 2 6 0 14 15 1, 5 6 7 8 7 ஒரு decimal, 785 divided by 4, 4 1s are 4, remaining 3 8, 4 9s are 36, இது 8 தானே, 8 2 5, 4 6 are 24, 1.0 போட்டினா 4 2s are 8, 2 0 போட்டினா 4, அப்போ 196.25. தப்பா இருக்குது. இப்போ இதுல இந்த 2 நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். இந்த 2 அப்படியே வந்தோம்னா ஃபைனல் ஸ்டெப்ல மட்டும் டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். இது அங்கேயே பண்ணிருக்கணும். அப்ப 327.38 divided by 2 பண்ணேன்னா 2 1s are 2, 1 1 2, 2 6 are 12, next number 7 வரும், 2 3s are 6, 1.0, next number வந்து 3, 2 6 are 12, 1 8, 2 9s are. ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். எப்பவுமே நான் ஏன் அதை தப்புன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, அப்பாரண்ட் தான் அதிகமாக இருக்கணும். அப்பாரண்ட் தான் அதிகமாக இருக்கும். நான் இங்கே பார்க்கும்போது இது அதிகமாக இருந்துச்சு, அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதில் ஏதோ தப்பு இருக்குன்ட்டு. செக் பண்ணும்போது இந்த 2 ஒரு 2 விட்டுருந்தா, ஸோ டிவைட் பண்ணும்போது இப்போ கம்மியாக இருக்கு. சரியா? ஸோ அப்போ அந்த ஜூஸ்காரங்களுக்கு எவ்வளோ வால்யூம், இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா அவ்வளோ வால்யூம் அவங்க சேவ் பண்ணுறாங்க ஒரு ஜூஸ்லையும். சரியா?